ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுவதும் ஏதேம் தோட்டம் மீட்கப்படுவதும். அதுதான் இன்னையோட தலைப்பு. கிட்டத்தட்ட நம்ம நேத்து தான் ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுத தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஈஸ்டர்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உயிர்த்தெழுத தினம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உயிர்த்தெழுதல் தான் என்ன, இந்த ரிசரக்ஷன் அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்ல, எப்படி மரணம் இந்த உலகத்துக்கு வந்தது, எப்படி அந்த மரணம் அகற்றப்படுகிறது, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசித்தால் நமக்கு மரணம் அடைந்தாலும் நாம் வாழ்வடைவோம், வேதமா தான் கூறுகிறது. ஸோ அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே பைபிள்ல தெரியும், ஏதேம் தோட்டத்தில் தான் மரணம் உருவாகிவிட்டது. ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்தவுடன் மரணம் இந்த உலகத்துக்கு பிரவேசித்தது. அது மட்டுமல்ல, அந்த மரணம் மனித குலத்துக்கு, முழு மனித குலத்துக்கும் மரணமானது ஏற்படுகிறது. இப்ப கூட எல்லாரும் மறிக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழும்புறது மூலியமாக எப்படி நாம் மரித்தாலும் பிழைப்போம் வேதம் கூறுகிறது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, இந்த தோட்டத்தை பத்தி படிப்போம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே தோட்டத்துல இருந்து தான் அவர் உயிர் தெழும்புறார். அதை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்க போகிறோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, எப்படி இந்த மரணம் அகற்றப்படுகிறது, the death எப்படி removed, how is death removed in this world, இந்த மரணம் எப்படி அகற்றப்படுகிறது. முதலாவது எங்க மரணம் உருவாகிறது, அதை பத்தி நம்ம வேத ப்ரூஃபோட, பைபிள் ப்ரூஃபோட நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17. வசனம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேம் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தி காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகலவித விருட்சங்களையும் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதாவது, எப்போ நீ நன்மை தீமை கனி, நீ எந்த கனியை வேணா புசி, ஆனா நன்மை தீமை கனி நீ புசிச்சினா என்ன ஆயிடும் நிலைமை, யூ வில் பி டை, சாகவே சாவாய். அப்படிதான் வசனம் போடுது, சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். ஆனா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கதையில ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா, ஏவாள் முதல்ல சாப்பிடுவாங்க, அப்புறம் ஆதாம் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், மரணமானது இந்த உலகத்துக்கு விட்டது. ஆதாம் ஏவாளோட மீறுததால் இந்த உலகத்துக்கு மரணம் உருவாகிறது. அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளோட வம்சாவளியான நமக்கும் இப்ப அந்த நிலைமையில இருக்கிறோம். அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 3:19 கடவுள் சொல்கிறார், நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டதுனால உங்க நிலைமை என்னன்னு. ஆதியாகமம் 3:19, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையிலும் இப்ப நடக்குது. நம்மளோட உற்றார் உணவர் அனைவரும் பாத்தீங்கன்னா இறந்த பிறகு அவங்க அந்த மண்ணுக்கு தான் போறாங்க, மண்ணுக்கு தான் திரும்பி சொல்றாங்க. சோ ஆதாம் ஏவாள் பாவத்தினால இந்த உலகத்தில் மரணம் உருவாகிறது. ஆனா இந்த மரணம் எங்க வருது, ஒரு தோட்டத்தில். ஏன்னா ஏதேம் தோட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா அந்த நன்மை தீமை கனியும் இருக்கு, ஜீவரட்சத்தின் கனியும் இருக்கு. ஸோ இதே போல் ஒரு தோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறார்கள். அதுக்கான பைபிள் ப்ரூஃப் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஆனா தெரியும், அந்த பைபிள் வசனத்தோட காட்டினாதான் ஒரு ப்ரூஃப் மாதிரி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இதே போல் ஒரு தோட்டம், எப்படி ஒரு தோட்டத்தில் நன்மை தீமை கனி இருந்தது, ஜீவரட்சத்தின் கனி இருந்ததோ, இதே போல் ஒரு தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணுகிறார்கள். அதுக்கு வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 பார்ப்போம். யோவான் 19:41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாதிருந்த ஒரு புதிய கல்லறையாக இருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரோட உடலை பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் தான் வைக்கிறாங்க. ஆனா அந்த தோட்டத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதம் நடக்குது. 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சரீரத்தை காணும். இப்போ அதுக்கான வசனத்தை நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், இதை நான் வசனத்தோட நான் காட்டுறேன், ஏன்னா வசனம் தான் நமக்கு ப்ரூஃப். இப்போ வசனத்தோட நான் காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 13. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இதட்ட பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட உடம்ப காணவில்லை, அவரோட உடலை எங்கன்னு தெரியல, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. போ வசனத்துல தெரியும், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணி கிட்ட பேசுறாங்க. இங்க முக்கியமான விஷயம், ஆதாம் ஏவாள் ஒரு தோட்டத்துல கனியை புசித்ததால் மரணம் உலகத்துக்கு வந்தது. அதே போல் ஒரு தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்புறது மூலியமாக இங்க என்ன நடக்குது, ஏதேம் தோட்டம் என்ன ஆகுகிறது, மீட்கப்படுகிறது. ஏன்னா ஏதேம் தோட்டத்துலதான் ஒரு பாவமானது உலகத்துக்கு மரணம் வந்தது.
அது என்ன, அந்த இடம் என்னது, ஒரு தோட்டம், கார்டன். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆதாம் இறந்தது போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டத்தில் வந்து உடல் அடக்கம் பண்ணப்படுகிறது, ஒரு தோட்டத்தில். ஆனா அதே தோட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து திரும்பவும் உயிர் தெழும்புகிறார். இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது, அவரோட உயிர் தெழும்புறது மூலியமாக ஏதேன் தோட்டம் மீட்கப்படுகிறது. உங்களுக்கு முதல் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது எங்க நடக்குதுன்னு தான் முக்கியம், தோட்டம். ஏன்னா ஆதாம் ஏவாளும் ஒரு தோட்டத்தினாலதான் மரணம் இந்த உலகத்துக்கே பிரவேசித்தது. அதை திருப்பி ரெசிப்ரோக்கல், அதை வந்து மாத்திர கடவுள் ஆண்டவராகிய கிறிஸ்து அதே போல ஒரு தோட்டத்தில் அடக்கம் பண்ண செய்கிறார். ஆனா அவர் வெறும் மற்றவங்களை போல எல்லாரும் போல அவர் இறந்துடல, அவர் திரும்ப உயிர் தெழும்புகிறார். எப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு மரணம் வருதோ இதே தோட்டத்தில் உயிர் தெழும்புறது வருது. அதனால் இது மூலியமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது, ஏதேன் தோட்டம் மீட்கப்படுகிறது. த கார்டன் ஆஃப் ஈடன் இஸ் ரிஸ்டோர்ட். அதான் முதல் பாயிண்ட். அப்போ மரணம் வந்து தோட்டத்தில் ஏற்பட்ட மரணம் அதே போல ஒரு தோட்டத்தில் அது திரும்பவும், அதாவது ரிஸ்டோர்ட், அது திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த மரணம் வந்துட்டு ஆண்டவரை ஜெயிச்சதால் அந்த மரணத்துக்கு இனி அந்த மரணத்துக்கு வெற்றி இல்லை. அதாவது ஏதேன் தோட்டத்துல ஒரு மரணம் வந்தது, அதே போல ஒரு தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பது மூலமாக மரணம் அகற்றப்படுகிறது மனித குலத்துக்கு. எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாரோ மரணித்தாலும் நீ பிழைப்பாய். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 பார்க்கிறோம். சோ இந்த ஒரு வசனம் மூலியமாக தெரிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், ஏதேன் தோட்டத்தை மீட்கிறார். அவர் உயிர் தெழும்பு மூலியமாக எப்படி அந்த ஏதேன் தோட்டத்துல இதே போல ஒரு மரணம் வருகிறதோ அவர் உயிர் தெழும்பது மூலியமாக ஏதேன் தோட்டம் மீட்கப்படுகிறது. இதான் முதல் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு நான் நோட்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க, டெத் ரிமூவ்டு இந்த கார்டன் ஆஃப் ஈடன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போறோம், அவங்க அந்த நன்மை தீமை கனி சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து சொல்லுவாரு, இந்த ஜீவரட்சத்தின் கனியும் அவன் சாப்பிட்டுட்டா அவன் எப்பவும் இந்த பாவத்தோட அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், எவர் லாஸ்டிங் லைஃப், கிட்டத்தட்ட அவன் வந்து இட்டர்னல் லைஃப் அவன் அடைஞ்சிருவான். அதனால என்ன பண்ணுகிறார், 2 தூதர்களை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக வைக்கிறார். கிட்டத்தட்ட அவன் என்ன பண்றான்னா, கடவுள் என்ன பண்றாருன்னா, ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே அவங்க பாவம் நன்மை தீமைன்னா என்னன்னு தெரியும், அவங்க பாவத்தை அறிந்து விட்டார்கள். இப்போ இது மூலியமாக இன்னும் போய் அந்த ஜீவரட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க நித்திய ஜீவன் பெற்றுவார்கள். அது வந்து தப்பான விஷயமா இன்னும் மாறிடும். அதனால கடவுள் என்ன பண்ணுகிறார் பாத்தீங்கன்னா, 2 தூதர்கள் செரூப் அவங்க போட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறார். நீங்க இது சாப்பிடக்கூடாது, இந்த ஜீவரட்சத்தின் கனியை நீங்க தொடக்கூடாது. அதுக்கு முதல்ல நான் வசனத்தை காட்டுறேன். சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் தோட்டத்துல நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, தோட்டம் தான் முக்கியம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷனே நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவரட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். கிட்டத்தட்ட அவன் பாவ நிலைமையில இருக்கிறான். இப்போ இது வேற இன்னும் சாப்பிட்டு இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுட்டானா அப்புறம் அவனை மீட்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுகிறார் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா 2 தூதர்களை போடுகிறார். அதுக்கு நான் வசனம் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொல்றாங்க, நீ இது தொடக்கூடாது, இந்த ஜீவரட்சத்தின் கனி, த ட்ரீ ஃபார் இட்டர்னல் லைஃப் இங்க போட்டிருக்கோம், த ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ஈட் லிவ் ஃபார் எவர் இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க. இந்த ஜீவரட்சத்தின் கனி நீ சாப்பிடக்கூடாது, நீ தொடக்கூடாது. அதனால என்ன பண்ணுகிறாரு, ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்புறாரு, ஏதேன் தோட்டத்துல இருந்து. இங்க போட்டிருக்கு பாருங்க 23. அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். ஸோ ஒரு தோட்டத்திலிருந்து வெளியே போக வச்சுட்டாங்க, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா நீ சாப்பிட்டுருவ, நீ எப்படி வந்து தெரியாம இருந்த நன்மை தீமை நான் எவ்வளவு சொன்னியும் நீ சாப்பிட்டு இருக்கிற, அதனால இப்ப மரணம் வந்துச்சு, இன்னும் நீ இது வேற சாப்பிட்டு இன்னும் நீ வந்து எப்பவும் நீ சாவாத மாதிரி ஆயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உன்னை அப்புறம் மீட்கவே முடியாது. ஏற்கனவே நீ வந்து ஒரு மீட்க முடியாத ஒரு கோலத்துல இருக்கிற, இன்னும் அது தப்பா மாறிடும். அதனால இந்த மறுபடியும் இன்னொரு தப்பு வந்துடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 2 தூதர்களை வைக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நான் காட்டுறேன், 24வது வசனத்தை பாருங்க, வசனங்கள் 24 இப்ப நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் ஜீவரட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தின் கிழக்கில் செருபீன்கள், அதாவது ஏஞ்சல்ஸ், செருபீன் போட்டிருக்கலாம், ஏஞ்சல்ஸ் செருபீன்களை வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளியை பட்டயத்தையும் வைத்துள்ளார். கிட்டத்தட்ட அவங்க போக கூடாதுன்னு பாத்தீங்கன்னா 2 செருபீன் போட்டிருக்கு. செருபீன்கள்னா 2 பேர்கள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது.
அந்த 2 தூதர்கள் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு பட்டையை வச்சு ஒரு ஃபிளேமிங் சோர்ட், இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பாருங்க. அதாவது நம்ம நல்ல ஒளியா அவ்வளவு பிரகாசமான ஒரு ஆயுதம், அதை வச்சு அவங்க இனி இந்த பக்கம் வர முடியாத மாதிரி தடை செஞ்சுட்டாங்க. இந்த ஜீவரட்சத்தின் கனியை அவங்க புசிக்க கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எங்க நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துல நடக்குது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்றேன். அவன் நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டதால் அவன் பாவ நிலைமையில இருக்கிறான். இப்போ இன்னொரு கனி, அதாவது ஜீவரட்சம், இந்த கனியை இன்னும் சாப்பிட்டுட்டா அவன் இனி சாவே மாட்டான். அப்ப கிட்டத்தட்ட அவனுக்கு இனிமேட்ட நிபோச்சனமே கிடைக்காது, கிட்டத்தட்ட மீட்பே அவனுக்கு கிடைக்காது அந்த கோலத்துல இருந்தான். அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நீ இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போயிடு. தோட்டத்தை விட்டு வெளியே போயிடுறது மட்டும் இல்லாம 2 செருபீன்களை வைத்து ஒரு பெரிய ஒரு சோடு வச்சு, அதாவது சோடுனா என்ன பாத்தீங்கன்னா ஆயுதம், ஒரு பட்டயம், அதான் சோடுங்கிறது. ஒரு பட்டயத்தை வைத்து இனி நீ இந்த பக்கம் இந்த ஏதேம் தோட்டத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா இந்த ஏதேம் தோட்டத்துக்குள்ள போயிட்டு அடுத்தது அதை வரை நீ சாப்பிட்டு இன்னும் நீ மீட்கப்படாத ஒரு கோலத்துக்கு போயிடுவ. அதனால நீ போயிடு. தோட்டத்தை விட்டு அந்த 2 ஆதம் ஏவாள் மனித குலத்தை அனுப்புகிறார். சோ இது இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துல ஜீவரட்சத்துக்கு கனி இருக்கு. 2 செருபின், அதாவது 2 ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இவங்க தொடக்கூடாது, அந்த அந்த மரத்துல இருக்கிற அந்த கனியை பொசிக்க கூடாது, ஜீவரட்சத்தின் கனியை அவங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் இங்க நடக்குது. இப்ப இதே விஷயம் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டத்துல இருக்கிறார், அவர் உயிர் திரும்பி விட்டார். இப்ப என்னென்ன நடக்குது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11-12, யோவான் 20 வசனங்கள் 11-12, வசனங்கள் 11 படிக்கிறேன். யோவான் 20 வசனங்கள் 11. மரியாள் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தால், அப்படி அழுது கொண்டு இருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் தலைமடியில் ஒருவனும் கால்மடியில் ஒருவனும் உட்கார்ந்திருந்தே கண்டாள். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இதே போல ஒரு தோட்டத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆனா அவர் உயிர் தெழும்பிட்டார், அவர் இப்ப காணவில்லை. அப்ப மரியை வந்து பாக்குறா. அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, 2 தூதர்கள். கிட்டத்தட்ட என்ன நடக்குது, ஏதேம் தோட்டத்திலையும் அதே போல் பாத்தீங்கன்னா 2 தூதர்கள் வைத்து நீ வந்து ஜீவரட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு, மனித குலத்துக்கு கட்டளை இட்டார் கடவுள். இப்போ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க நடக்குது. 2 தூதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல இப்ப நிக்கிறாங்க. மரியை வந்துட்டு ஐயோ என்னோட ஆண்டவரை காணவில்லை, இயேசுவை காணவில்லை என்று அவர் தேடிக்கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 2 தூதர்கள் இப்ப அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரே சிச்சுவேஷன் தான் நடக்குது. ஏதேம் தோட்டத்துல என்ன நடக்குதோ அதே தான் நடக்குது. நல்ல கவனிங்க. அந்த ஏதேம் தோட்டத்துல என்ன நடந்தது, 2 தூதர்கள் வைத்து நீ ஜீவரட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. அதே போல் பாத்தீங்கன்னா இப்போ மரியே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கும். யோவான் 20 பாத்தீங்கன்னா இது எந்த மரியேன்னு தெரியல. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு 24 பாத்தீங்கன்னா மேரி மேக்னெட்டும் இருக்கிறாங்க, மேரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாயும் இருக்கிறாங்க. இது பண்டிதருக்குள்ள ஒரு டிபேட், இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஆனா நல்லாக கவனிங்கன்னா இது கண்டிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தாய் தான் நான் கூறுவேன். ஏன்னா மேரி மேக்னெட்டும் இருந்தாலும் அவங்கதான் இந்த விஷயம், அவங்கதான் இது பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து பண்டிதர்கள், அதாவது ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் இதுதான் சொல்றாங்க. ஸோ நம்ம அவங்களே கடைப்பிடிப்போம். ஸோ இந்த மேரி வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2 தூதர்கள் அங்க வந்துட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஏதேம் தோட்டத்துல நடக்கிற விஷயம் அப்படியே இங்க நடக்குது. இப்ப என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். இங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து மேரி இங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க ஏதேம் தோட்டத்துல என்ன நடக்குதுன்னா, ஏவாள் வந்துட்டு முதல் பழத்தை சாப்பிட்டதுனால ஏவாளுக்கும் ஒரு அழுகை வருது. அது என்ன அழுகைன்னு நான் இப்ப காட்டுறேன். முதல்ல ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16. இதுல பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். அதாவது வேதனைன்னா என்னது, அழுகை. நமக்கு வேதனைன்னா என்ன சொல்லுவோம், நம்ம அழுகிற ஒரு ஸ்டேட்ல தானே நம்ம இருக்கிறோம். நம்ம இப்ப அழுதுட்டு இருக்கும் போது தான் அந்த வேதனைங்கிறது வரும். ஸோ வேதனை மிகவும் பெருகவும் வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். இது பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. இங்க இது வந்து ஒரு தோட்டத்துல நடக்குது. ஏவாள் வந்து பாவம் செஞ்சதால் தோட்டத்துல அவருக்கு விதிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏவாளுக்கு என்ன நடக்குது, வேதனையோடு பிள்ளையை பெறுவாய், கிட்டத்தட்ட அழுவாய், நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருவ. இப்ப இங்க அதே போல் மரியை என்ன பண்றாங்க பாருங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா நீ வேதனையோடு பிள்ளையை பெறுவாய்.
ஏவாளுக்கு தீர்க்கதரிசனம் அழைக்கப்படுகிறது. இங்க அவங்களோட குழந்தைய காணும்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 15. கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவாளுங்கிற ஒரு ஸ்ரீ பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு என்ன ஆகும், குழந்தைய பிறக்கும் போது நீ வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட். இப்ப அதே விஷயம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 15. தாயின் பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே. ஸ்ரீனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். என்னோட முன்னாடி இருக்கிற பைபிள் சர்மன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்ரீங்கிறது புதிய ஏவாளாக மரியே. பழைய ஏற்பாடுல ஏவாள் எப்பயோ, புதிய ஏற்பாடோட ஏவாள் பாத்தீங்கன்னா மரியங்கிற ஒரு விஷயத்த நான் என்னோட பழைய சர்மன்ல நான் சொன்னேன். இப்ப இதுலயே பாருங்க 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை ஸ்ரீ கிட்ட சொல்றாரு. இயேசு அவளை பார்த்து ஸ்ரீயே ஏன் அழுகுறியாய், எதுக்காக நீ அழுவுற, எதுக்காக நீ அழுவுற அப்படின்னு கேக்குறாங்க. வை ஆர் யூ கிரைங் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஏவாளுங்கிற ஒரு ஸ்ரீ அன்னைக்கு அவ பண்ண பாவத்தினால் அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. தேவனுடைய வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். கிட்டத்தட்ட நீ அழுகிற ஸ்டேட்ல இருப்ப, நீ அழுவ. அது இப்ப அந்த கர்ஸ் ரிமூவ் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சாபம் திரும்பவும் அந்த கர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க சாபம் பாத்தீங்கன்னா அகற்றப்படுகிறது. அதுதான் ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, வேதனையோடு பிள்ளையை பெறுவாய். ஓகே, அது சாபம். ஆனா 20ல பாத்தீங்கன்னா அதே ஸ்ரீயின் மகன் அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், ஏன் அழுகையாய், வை ஆர் யூ கிரைங், ஹூ ஷுட் யூ ஆர் லுக்கிங் ஃபார், இங்கிலீஷ்ல போட்டுருக்கோம். வை ஆர் யூ கிரைங், எதுக்காக நீ அழுகுற. அங்க பாத்தீங்கன்னா நீ வேதனையோடு பிள்ளையை பெறுப்பாய். இங்க அந்த சாபம் அகற்றப்படுகிறது. எப்படி ஒரு தோட்டத்துல ஏவாளுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஏன் நீ வேதனையோட ஒரு பிள்ளையை பெறுவாய். அதே பிள்ளை இப்போ புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா புதிய ஏவாளாக மேரியும் அவரோட பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய். அங்க அழுகை இருக்கும் அந்த தோட்டத்தில். ஆனா இப்போ ஏதேம் தோட்டம் மீட்கப்பட்டதால் இப்ப அவன் கேட்கிறார், இப்ப எதுக்காக நீ அழுகுற அப்படின்னு ஆண்டவராக கிறிஸ்து மேரி கூறுகிறார். கிட்டத்தட்ட எப்படி கனெக்ஷன் இருக்கு பாருங்க. 2 தூதர்கள் வைத்து 2 தூதர்களை அன்னைக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க ஏதேம் தோட்டத்துல. ஒரு தோட்டத்துல பாத்தீங்கன்னா 2 தூதர்களை வைத்து இவங்க இனி ஜீவரட்சத்தின் கனியை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதே போல் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு தோட்டத்துல பாத்தீங்கன்னா 2 தூதர்களை வைத்து 2 தூதர்கள் அங்க நிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு அந்த பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு என்ன கூறப்படுகிறது, வேதனையோடு நீ பிள்ளையை பெறுப்பாய். புதிய ஏற்பாடுல புதிய ஏவாளாக மேரிக்கு என்ன வருகிறார், அவரோட பிள்ளை என்ன சொல்கிறார், நீ ஏன் அழுகிறாய். அங்க அழுவை, இங்க ஏன் அழுகிறாய். கிட்டத்தட்ட ஏதேம் தோட்டத்துல நடக்கிற விஷயம் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஆனா ஏதேம் தோட்டத்துல நடக்கிற விஷயம் அங்க நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா இங்க ரிஸ்டோர் ஆகுகிறது. கிட்டத்தட்ட அது மீட்கப்படுகிறது. ஏதேம் தோட்டம் அன்னைக்கு விழுந்தது, அந்த தோட்டம் விழுந்தது. அதே போல ஒரு தோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏதேம் தோட்டத்தில் நடந்த விஷயம் இங்கே மீட்கப்படுகிறது. இப்போ இன்னொரு விஷயம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதமின் ஏவாள் தான் முதல் கனியை புசித்தாள். அப்போ முதல் அந்த நன்மை தீமை கனியை புசித்த அந்த ஏவாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ப ரைட்ஸ் இருக்குதானே, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதானே, நான் இன்னொரு கனியும் அவங்க தானே முதல்ல புசிக்கணும். அதானே உண்மை. அவங்க தானே அவங்களோட முதல் கனியால் தானே பாவம் வந்தது. அப்ப அவங்க தானே அந்த ஜீவரட்சத்தின் கனியும் தொடணும். ஆனா கடவுள் என்ன பண்ணிக்கிறார், அவங்களை வெளியே அனுப்புகிறார் அந்த தோட்டத்துல இருந்து, நீ இதோட சாப்பிடக்கூடாது. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இப்போ அதே ஏவாள் நன்மை தீமை கனி, அவங்க ஏவாள் பாத்தீங்கன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டாங்க. ஆனா இப்போ புதிய ஏற்பாடு கால புஸ்தகத்தில் புதிய ஏவாளாக மேரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப அவங்க ஏவாளுக்கு எப்படி அந்த ரைட் இருக்கும், அவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஆனா அவங்க இப்ப எந்த கனியை தொட போறாங்க பாத்தீங்கன்னா ஜீவரட்சத்தின் கனியை தொட போகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடர்றது மூலியமாக அவர் ஜீவரட்சத்தின் கனியை தொடுகிறார்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஏதேம் தோட்டத்தில் நடந்த விஷயம் இங்கே மீட்கப்படுகிறது. ஒரு விஷயம் இப்ப நடக்க போறது. இப்போ அதுக்கான ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 17. இயேசு அவளை நோக்கி, இது மேரி, அதாவது அம்மா, இயேசுவோட அம்மா. இது நிறைய பேர் மேரி மேக்லேட் சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலே அது கிடையாது. லூக்கா 24 நீங்க படிச்சீங்கன்னா மேரி தான், மதர் மேரி தான் அது. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதா இடத்தில் ஏறி போகவில்லை. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணு, நீ இப்போதைக்கு என்ன தொடாது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கிட்டத்தட்ட
ஏதேம் தோட்டத்துல என்ன நடக்குது, நீ தொடவே கூடாது, நீ வெளியே போயிடு. 2 தூதர்களை வைத்து கடவுள் வந்துட்டு நீ இந்த பக்கமே வரக்கூடாது, அப்படியே போயிடு. ஏதேம் தோட்டத்துல அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சாபக்கேடான ஒரு நிலைமை மனித குலத்துக்கு வருகிறது. ஆனா புதிய ஏற்பாடு பால புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதே போல் 2 தூதர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அழுகிறார். அதுக்கு பிள்ளை வந்துட்டு நீ ஏன் அழுகிறாய் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அவங்க தொட்டுட்டாங்க. அதுக்கு இயேசு சொல்றாரு, வெயிட் பண்ணு, நான் மேல போயிட்டு பிதா இடத்துல இன்னும் டிக்ளேர் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த வெற்றிய அப்படின்னு. ஏன்னா இப்பதான் அவர் உயிர் தெழும்புறார். 3 நாள் கழித்து அவர் உயிர் தெழும்புகிறார், பிதாவை நோக்குறார். பிதா இடத்துக்கு அவர் இன்னும் நான் போகவில்லை, நான் என் மேல தான் போக போறேன். ஆனா மேரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடியே தொடுறாரு. ஆனா கடவுள் அதுக்கு வெயிட் பண்ணு, என்னை இப்போதைக்கும் தொடாதே, நான் பிதா இடத்துல போய பிறகு ஓகே. அப்ப கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார், இங்கே ஜீவரட்சத்தின் கனியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட ஏதேம் தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஜீவரட்சத்தின் கனியை தொட முடியாது. ஆனா இப்ப புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நீங்க ஜீவரட்சத்தின் கனியை தொடலாம். சரி, இவர் எப்படி கனி, இவர் எப்படி ஜீவரட்சம் நீங்க சொல்ல வரீங்க? அதுக்கான ஒரு வசனத்தை நான் எடுப்பேன். நான் ஏற்கனவே என்னோட சர்மன்ஸ்ல, என்னோட பைபிள் ஸ்டடியில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவரட்சத்தின் கனி என்பது. ஆனா நம்ம மனிதர்கள் சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொன்னாதான் நமக்குள்ள ஏறும். நம்ம பிரெயின்ல அந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த சொன்னா 2 நாள் கழிச்சு நம்ம மறந்துடும். அது ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு புரியும். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவரட்சத்தின் கனியா? மேரி ஆண்டவரை தொடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜீவரட்சத்தின் கனியை தான் அவர் தொடுகிறார்களா? சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நம்ம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 42. இது நல்லா கேளுங்க. உறக்க சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கனி, ஃப்ரூட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி கனின்னு சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு ஓகே, இது ஒரு கனின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு மரத்துல தொங்கணுமே. ஏன்னா ஜீவரட்சத்தின் கனி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதாமினியர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல தானே அந்த ஜீவரட்சத்தின் கனி தொங்கி இருக்கு. அப்ப இவரும் தொங்கலியா? இவரு அப்படியா? அவர் தொங்கலியா? சிலுவையில் அவர் என்ன பண்ணாரு? தொங்கிட்டு இருந்தாரு. ஆனா அது மரமா? ஆமா, மரம் தான். நான் வசனத்தோடய காட்டுறேனே. நம்ம வசனத்தோட தான் ப்ரூஃப் காட்டணும். வாயால நம்ம மனுஷனோட கிளைமை நம்ப கூடாது. வசனத்தை வைத்து நான் காட்டுகிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லூக்கா 1:42 பாத்தீங்கன்னா கர்ப்பத்தின் கனி, அவர் ஒரு கனி என்கிற ஒரு விஷயம் வேதம் கூறுகிறது. அவர் மரத்துல தொங்கப்பட்டாரா? ஆமா, சிலுவையில் தொங்கப்பட்டார். அது மரம் தான். இப்ப காட்டுறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 30. ஆக்ஸ், அப்போஸ்தலர்னா ஆக்ஸ் சாப்டர் 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அவர் எங்க? அவர் சிலுவையில பாத்தீங்கன்னா மரத்தில். அப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு கனியாக இருக்கிறார். மரத்தில் அவர் தொங்கப்படுகிறார். கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? ஜீவரட்சத்தின் கனி அங்க இப்போ நம்ம முன்னாடி சிலுவையில் அங்க சுமந்துட்டு இருக்கிறது. அப்ப மேரி கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பிய பிறகு அவர் மேரி இயேசுவை தொடுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஜீவரட்சத்தின் கனி இனி புசிக்க முடியும். எப்படி முதல் ஏவாள் நன்மை தீமை கனியை புசித்து பாவம் வந்ததோ, புதிய ஏவாள் பாத்தீங்கன்னா புதிய ஏவாள் நம்ம காட்டுகிறார். புதிய ஏவாள் யாருன்னா இங்க மேரி. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்றது மூலியமாக இனி ஜீவரட்சத்தின் கனியும் நம்ம புசிக்க முடியும், அவரை விசுவாசித்தால். சோ இது கிளீனாக உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்புறது மூலியமாக ஒரு தோட்டத்தில் மரணம் வந்தது, இந்த தோட்டத்தில் உயிர் தெழும்புறது வந்தது. ஒரு தோட்டத்தில் மரணத்துக்கு வெற்றி, இந்த தோல்வத்துக்கு மரணத்துக்கு தோல்வி. ஒரு தோட்டத்தில் மூலியமாக நமக்கு பாவமானது வந்தது, மரணமானது இந்த உலகத்தில் பிரவேசித்தது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இந்த தோட்டத்தின் மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து விமோசனமும் நமக்கு மரணத்திலிருந்து விடுதலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் இங்கே கிடைக்கிறது. சோ கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்ஸ்ல வச்சு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும், ஏதேம் தோட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழும்புறது மூலியமாக ஏதேம் தோட்டம் மீட்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் டெக்ஸ்ட். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இதுல நிறைய இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதாம் ஒரு தோட்டக்காரனா தான் வேலை செய்வான். நீ தோட்டத்தை பார்த்துக்கொள், பராமரித்துக்கொள் அப்படிங்கிற ஒரு வேலை தான் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. கடவுள் பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு நீ தோட்டக்காரன், நீ தோட்டத்தை பார்த்துக்கொள். தோட்டத்தை பார்த்துக்கொள்கிறவனோட பேர் பாத்தீங்கன்னா அவனோட வேலை தோட்டக்காரன் தான் நம்ம இந்த காலத்துல சொல்லுவோம். சோ அதே போல் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஏவாள் எடுத்தோடனே ஜீசஸை பார்த்தோன்னே தோட்டக்காரன் தான் சொல்றாங்க. ஐயோ, நீங்க எங்கேயா அவங்க உடம்ப எடுத்து நீங்க தூக்கி போட்டீங்கன்னா தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க தோட்டக்காரே அப்படின்னு தான் மேரியும் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே கனெக்ஷன் தான். இந்த பழைய தோட்டத்துல ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் அதை எப்படி சரிப்படுத்துறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தில்
மூலியமாக எப்படிலாம் அவர் சரிப்படுத்துகிறார், எப்படி ஏதேன் தோட்டம் மீட்கப்படுகிறது, அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த உயிர் தெலும்புறது. ஸோ நம்ம வந்து உயிர் தெலும்புறது வந்து வெறும் அவர் உயிர் தெலும்பவில்லை என்றால் கிட்டத்தட்ட கிறிஸ்துவமே கிடையாது. அவர் உயிர் தெழுந்தது மூலியமாக வெறும் கிறிஸ்டியானிட்டி மட்டும் அல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த தோட்டம் விழுந்த அந்த தோட்டம் ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழும்புறது மூலியமாக மீட்கப்பட்டது. ஸோ ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் நான் கொடுத்துட்டு நான் அந்த டாபிக் நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாத்தீங்கன்னா, ஒரு தோட்டத்தில் மரணம் உருவாகிவிட்டது. உங்களுக்கு தெரியும், ஜீவரட்சி நன்மை தீமை கனியை சாப்பிட்டதால் தோட்டத்துல வந்துட்டு மனித குலத்துக்கே மரணம் உருவாகிவிட்டது. அது ஆதியாகமம் 2 அதான் வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் யோவான் இந்த சுவிசேஷம் பாத்தீங்கன்னா, இதே தோட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சடலம் அவரோட உடல் அங்கு வைக்கப்படுகிறது. ஆனால் 3 நாளில் அவர் உயிர்த்தெழும்பு மூலியமாக இனி மரணத்துக்கு வெற்றி அல்ல, மரணம் தோத்து விட்டது. எப்போது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்புகிறாரோ இனி மனித குலத்துக்கு ஒரு ஹோப், ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஏன்னா இவர் எழும்புறது போல் கடவுள் ஒரு நாள் நம்மளையும் எழுப்பார் இவரை விசுவாசித்தால். சோ அது மூலியமாக ஏதேன் தோட்டம் மீட்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நன்மை ஜீவரட்சத்தின் கனி ரெண்டு பழம் இருக்கு. ஒண்ணு வந்து நன்மை தீமை கனி, அது சாப்பிட்டதுனால மரணம் வந்தது. ஜீவரட்சத்தின் கனி சாப்பிட்டா கிட்டத்தட்ட அவங்க சாவே மாட்டாங்க. அந்த பாவ கோலத்துல இருந்து ஜீவரட்சத்து கனியை புசித்தா என்ன ஆயிடும், கிட்டத்தட்ட அவங்களை மீட்கவே முடியாது. அதனால கடவுள் பாத்தீங்கன்னா 2 தூதர்களை வைத்து நீங்க இனி போக கூடாது உள்ளன்னு அன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணாரு. ஆனா இந்த தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பு அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா இதே போல் 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மரியா இருக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு பாத்தீங்கன்னா ஏவாளோட பனிஷ்மெண்ட், அவ பண்ண காரியத்துக்காக ஏவாளுக்கு வந்து என்ன தீர்க்கதரிசனம் நடந்ததுன்னா, நீ வந்து வேதனையோடு ஒரு பிள்ளையை பிறப்பாய். ஆனா இந்த தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்ப இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா அதே ஸ்ரீ கிட்ட, புதிய ஏவாளாக இருக்கும் அந்த மேரி கிட்ட, நீ ஏன் அழுகிறாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூறுகிறார். கிட்டத்தட்ட அது மூலியமாக மீட்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டினேன், இந்த ஜீவரட்சத்தின் கனியை வந்துட்டு அவங்க தொடக்கூடாது, வெளியே அமிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42 பாத்தீங்கன்னா அவர் ஒரு கனியாக இருக்கிறார், மரத்தில் நமக்காக தொங்கப்பட்டார் நம் பாவத்துக்காக. இப்போ மேரி அவங்களை தொடர்றது மூலியமாக என்ன நமக்கு ப்ரூஃப் ஆகிறது, கிட்டத்தட்ட யார் வேணாலும் அவரை வந்துட்டு விசுவாசித்தால் அவர்கள் ஜீவரட்சத்தின் கனியை புசிக்க முடியும். இது மூலியமாக அவர்கள் வந்து மரித்தாலும் பிழைப்பார்கள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வசனம் கூறுகிறது. கடைசியா ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், இந்த வசனத்தை மட்டும் கூறி. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, இந்த வசனம் தான் ஜீவரட்சத்தின் கனியோட ப்ரூஃப். யோவான் 11. இயேசு அவளை நோக்கி, நான் உயிர் தெழுந்தும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கிட்டத்தட்ட அவர் தான் அந்த ஜீவரட்சத்தின் கனி. அன்றைக்கு வந்து ஒரு தோட்டத்துல பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இந்த ஜீவரட்சத்தின் கனியை தொட முடியாது. ஆனா மேரி முதல் ஏவாளோட பழம், மேரி மூலியமாக முதல் ஏவாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அவங்கதான் நன்மை தீமை கனியை முதலாவது அவங்க தான் புசிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தானே அந்த ரைட் இருக்கு, ஜீவரட்சத்தின் கனியும் அவங்க தான் புசிக்க வேண்டும். ஆனால் அவங்க அன்னைக்கு புசிக்க கூடாது. ஆனா புதிய ஏவாளாக மேரி இங்க இருப்பதால் மேரிக்கு இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க தான் தொடுகிறார்கள், ஜீவரட்சத்தின் கனியை தொடுகிறார்கள். இது மூலியமாக நமக்கு என்ன கூறப்படுகிறது, யாரு வேணாலும் அதை வந்து சாப்பிடலாம் விசுவாசத்தின் மூலியமாக. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 கூறுகிறார். இயேசு அவளை நோக்கி, நான் உயிர் தெழுந்தும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஜீவரட்சத்தின் கனி யார் வேணாலும் தொடலாம், யார் வேணாலும் புசிக்கலாம் விசுவாசத்தினால். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பது மூலியமாக மனித குலத்துக்கு இனி ஒரு விசுவாசம், இவர் மூலியமாக நாம் விசுவாசித்தால் நம்மளும் ஒரு நாள் கடவுள் நம்மளை உயிர் தெழும்புவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கடவுள் காட்டி விட்டார். இது மூலியமாக உங்களுக்கு இந்த செர்மன் மூலியமாக உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஏதேன் தோட்டம் கடவுளோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பது மூலியமாக ஏதேன் தோட்டம் மீட்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த செர்மன் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க மறுபடியும் பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவும் பாருங்க. நிறைய டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன், வசனத்தோட ப்ரூஃப் டெக்ஸ்டோட, வெறும் நான் வாயால சொல்ல, வேதத்தோட ப்ரூஃபோட நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயம் இருக்கு, எப்படி ஏதேன் தோட்டம் மீட்கப்பட்டதுன்றது. நீங்க மறுபடியும் பாருங்க. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்பாராக. அவர் மீட்டு விட்டார். இனி யாரெல்லாம் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சீக்கிரமாக அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.